ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து செம்மையாக இருக்கும்ல. நம்மளோட பார்ட்னர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுமே நமக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் தரும். அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிப்போம், அவங்களோட குரலை ரசிப்போம், அவங்க பேசுகிற விதத்தை ரசிப்போம், அவங்களோட ஆக்சண்ட்டை ரசிப்போம். அவங்க சொல்லும் போது நம்மளோட பேர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் தோணும். அவங்களோட ஃப்ளாஸ் எல்லாம் கூட வந்து நம்ம ரசிப்போம். அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்போம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை 1 வருஷம் கழிச்சு வந்து அந்த இனிஷியலான அந்த இம்ப்ரெஷன், அந்த ஃபீலெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து அவங்களோட சின்ன சின்ன விஷயமே வந்து சம்டைம்ஸ் நமக்கு கடுப்பு கொடுக்க ஆரம்பிக்கும்ல. என்னடா அது சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை என்னடா அது இதுக்கெல்லாமா பொசசிவ் ஆவாங்க, இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து நமக்கு நெகட்டிவ் சைடில் பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு மாதிரி வந்து கடுப்பாக போயிட்டுருக்கும் ரிலேஷன்ஷிப்பு. முன்னெல்லாம் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போலாம் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நினச்சாலே வந்து ஏதாவது ஒரு பயமோ இல்லை ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் கூட வரலாம்ல. ஸோ நீங்கள் இப்போ அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம், அவங்கக்கிட்ட நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, முடிச்சுக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறம் எப்படி அழகாக கொண்டு போகிறது, எப்படி வந்து மறுபடியும் முன்னே இருந்த மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு அழகான டாபிக் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஆர் ஒரு ஹெல்ப் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இதயத்தின் குரல் ஸ்டார்ட் பண்ணி இந்த டிசம்பர் 24 சரியாக 5 வருஷம் ஆச்சு. அண்ட் இதை வந்து நான் என்னோடய பேஷனுக்காக பண்ணுறேன், ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ணுறேன். அண்ட் சம்டைம்ஸ் இதை நான் ஒரு சர்வீஸ் மாதிரி கூட பார்க்குறேன். இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுது, நிறைய பேரோட வாழ்க்கையில் பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஒரு சின்ன வருத்தம், ஒரு சின்ன கன்சர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து இதோட மானிட்டைசேஷன் தான். ஸோ இதயத்தின் குரல் மூலமாக வந்து எனக்கு ஏர்னிங்லாம் எதுவும் கிடையாதுங்க. அண்ட் யூடியூப் மாதிரி வந்து இதில் ஆட் ரெவன்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. லிட்ரலி வந்து ஏர்னிங்ஸ் வந்து இது மூலமாக 0 தான். ஓகேங்களா? பட் ஒரு பேஷன் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் மணி வந்தாலோ, கொஞ்சம் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலோ, ஒரு சின்ன பாக்கெட் மணி அதுலேருந்து வந்தால் கூட வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அவங்களுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 hours, ஒரு சில எபிசோட்ஸ்லாம் 20-30 hours கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு மணி டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு 50 rupees இல்லை 75 rupees ஒரு 100 rupees நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஒரு $5 இல்லை $10 கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் அண்ட் இதயத்தின் குரலை ரன் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிபே, ஃபோன்பே, buymeacoffee.com, பேபால் அந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 3 வழிகளுக்குமான லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். எபிசோட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போவோம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கசப்பான விஷயங்களை எப்படி ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படிங்கன்னா வந்து மோஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் கம்ஸ் ஆஸ் அ பேக்கேஜ். எஸ், ஐ ரிப்பீட், மோஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் கம் ஆஸ் அ பேக்கேஜ். இப்போ நீங்கள் ஒரு கரியர் இல்லை ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இட் கம்ஸ் ஆஸ் அ பேக்கேஜுங்க. அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஜாப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது மூலமாக நல்ல இன்கம் வரும், உங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வீக் டேஸ் எல்லாம் வந்து சர்ன்னு போயிடும், வீக்கெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக போகும். ஸோ ஜாபில் அந்த மாதிரி பாசிட்டிவ்ஸும் இருக்கும். பட் அதே ஜாபில் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சில நாள்லாம் வந்து ரொம்பவே ஒர்க் முடிய லேட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் இல்லை யாராவது மேனேஜர்லாம் ரொம்ப கடுப்பேற்றின்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஜாபில் வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இட் கம்ஸ் ஆஸ் அ பேக்கேஜ். அதே மாதிரி தான் நீங்கள் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, எஜுகேஷன்லேருந்து நம்ம நிறையா கற்றுப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். பட் ஸ்டில் அப்பப்போ அந்த ரிசல்ட்ஸு, எக்ஸாம்ஸு, நம்ம அதை கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, அரியர்ஸு, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பேக்கேஜ் தான். ஸோ இன் லைஃப் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கம் ஆஸ் அ பேக்கேஜ். ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அதே மாதிரி தாங்க ரிலேஷன்ஷிப்பும், அதே மாதிரி தான் நம்மளோட பார்ட்னரும். அவங்கக்கிட்ட பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். அவங்களோட பாசிட்டிவ்ஸை வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஏற்றுக்கிற நாம நெகட்டிவ்ஸை ஏன் ஏற்றுக்கக்கூடாது? அவங்க நமக்காக அவ்வளோ கேர் பண்ணுறாங்க, நமக்காக அவ்வளோ யோசிக்கிறாங்க, நமக்காக அவ்வளோ விஷயங்கள் விட்டு கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் நமக்காக அவங்க ஃபேமிலியை கூட விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அவங்களே தான் வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளை ப்ராப்பராக புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. கரெக்டு தான்.
பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, யார்கிட்டையுமே வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ்ஸ் மட்டுமே இருந்துட்டு போகிறது கிடையாது. we have to accept their negatives at some point and realize they are gonna come as a package. ஓகேங்களா? அந்த ஒரு ECG மானிட்டர் மாதிரி தாங்க லைஃப்பும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி. ஒன் டே யூ வில் பி அப், செகண்ட் டே கோனா பி டவுன். பட் கண்டிப்பாக தேர்ட் டேவோ ஃபோர்த் டேவோ அப் நீங்கள் போயிடுவீங்க. பட் மேபி சில நாட்கள் வந்து ஒரு வாரம் நீங்கள் கீழே இருக்கலாம், பட் ஸ்டில் யூ கோனா கோ அப், பிகாஸ் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பேக்கேஜ். நெகட்டிவ்ஸாக இருந்துகிட்டு இருந்தாலும் நடுவில் உங்களுக்கு 2 வாரம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உங்களை வந்து பார்த்துக்க போகிறது யார்? அவங்க தானே. உங்களுக்கு அன்பு கொடுக்க போகிறது யார்? அவங்க தானே. சம்டைம்ஸ் நம்ம அம்மா மாதிரி தாங்க நம்ம யோசிக்கணும். இப்போது நம்ம என்ன தான் கடுப்பேற்றினாலும், சம்டைம்ஸ் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அம்மாலாம் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நாம் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளோட பார்ட்னரையோ இல்லை ஸ்பௌஸையோ விட்டு கொடுக்கக்கூடாது. we should understand that they do have negatives. அது கூடயும் சேர்ந்து வாழ பழகிக்கணும். தட் இஸ் ரியாலிட்டி. அஃப்கோர்ஸ் அதில் நம்ம ஒர்க் பண்ணணும், அதை பற்றி நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. பட் ஒரு சின்ன விஷயம் வந்தாலே வந்து அதை நம்ம பெருசாக தான் எடுத்துக்கணும். உடனே நம்ம பிரேக்கப் தான் பண்ணணும், அவங்ககிட்ட போய் சண்டை தான் போடணும். நீ செம்ம டாக்ஸிக்காக இருக்கடி, செம்ம டாக்ஸிக்காக இருக்கடா நீ, அப்படிங்கிற அளவுக்கு சீரியஸாக ஆக்கணுங்கிற அளவுக்கு சீன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ட்ரை டு புட் யுவர் பார்ட்னர் ஃபர்ஸ்ட். எஸ், ஐ ரிப்பீட், ட்ரை டு புட் யுவர் பார்ட்னர் ஃபர்ஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், செம்மையான ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது வந்து நிறையா பிக் டிசிஷன்ஸில் நிறையா பெரிய விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து நம்மளோட நம்ம பார்ட்னருக்கு இது பிடிக்கும், இது வந்து அவளுக்கு சரியாக இருக்கும், இது வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு எடுக்கிறது வந்து ஒரு செம்ம குவாலிட்டி, ஒரு செம்ம ரிலேஷன்ஷிப் அது. ஸோ நாம் வந்து நம்ம பார்ட்னரை ஃபஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுவோமே. அஃப்கோர்ஸ் இப்போலாம் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கா, அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் யார் இப்படி பண்ணுறா? நம்ம பாப்பா தானே இப்படி பண்ணுறா, நம்ம ஆள் தானே இப்படி பண்ணுறாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே இப்படி பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் இப்படி போக போகுது? ஒரு கொஞ்ச நாள் விட்டு கொடுத்து போவோமே, ஒரு கொஞ்ச நாள் இதை ஹேண்டில் பண்ணி பார்ப்போமே. ஆர் அந்த இருக்கப்பட்டு மூவியில் வர மாதிரி வந்து ஒரு சின்ன கேப் விட்டு பார்ப்போமே. சரி ஓகே, ஒரு ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப இது பண்ணாமல் சரி ஓகே அவள் போக்கிலே விட்டு பார்ப்போமே. இப்போது நாம் அவங்கள விட்டு போகிறது ஒன்றும் சொல்யூஷனாக இருக்க போகிறது இல்லை, கரெக்டுங்களா? இப்போ நாம் அவங்கள விட்டு போனால் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இஃப் சம்மோன் எல்ஸ் கம்ஸ் இன் டு தேர் லைஃப், அதே ட்ரைட்ஸ் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தும் அண்ட் அவங்க இன்னுமே கஷ்டப்பட தான் போகிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ லெட்ஸ் புட் தெம் ஃபர்ஸ்ட் அண்ட் லெட்ஸ் சி இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அவங்களுக்காக இதை பண்ணுவோம், அவங்களுக்காக இதை விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்ப்போமே. இந்த மாதிரிலாம் நம்ம யோசித்தோம் அப்படிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஃப்ளாஸ்லாம் வந்து பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை, அவங்களோட நெகட்டிவ்ஸ்லாம் பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லைங்க, கரெக்டுங்களா? ஆல் கிரேட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் தான். இட்ஸ் டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து வெறும் லஸ்ட்டு மட்டுமே வச்சுட்டு இல்லை ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீலை மட்டுமே வச்சுட்டு பல வருஷங்களை ஓட்ட முடியாது. there is gonna be ups and downs, there is gonna be highs and lows, there are gonna be days where you really feel very low, but still ஒரு 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு திங்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்ட் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அவங்க கிடைக்க நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க கிடைக்க நம்ம ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள். அவங்கள பற்றி பாசிட்டிவாக யோசிச்சா அது யோசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். பட் ரீசெண்டாக நடந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளை ரொம்ப இது பண்ணியிருக்கு, நம்ம மைண்ட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நான் சொல்கிறதுல நிறையா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்கும், யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? நான் யாரையும் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்தாலே அதை பிரேக் தான் பண்ணணும், அதை விட்டு போகிறது தான் அந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன ஓட்டை வந்தால் அதை மெண்ட் பண்ணலாம், அதை மெண்ட் பண்ண ரீயூஸ் கூட பண்ணலாம். அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அழகு, சரிங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்தின் குரல் இஸ் நான் கமர்ஷியலுங்க. அண்ட் எனக்கு இது மூலமாக எந்த ஏர்னிங்கும் கிடையாது. அண்ட் என்னோடய எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக வந்து எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். buymeacoffee.com/இதயத்தின் குரல், ஜிபே, ஃபோன்பே, நவீன் ஃப்ரம் CEG@OKICICI இந்த யூபிஐ ஐடிக்கு, இல்லை நீங்கள் பேபால் கூட பண்ணலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்குமான லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பர்சனல் கமிட்மெண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ ஆஃப்லைட் ஒர்க் லோட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு மட்டும் பாட்காஸ்ட்டோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும்.
மோஸ்ட்லி ஜானில் ஒரே ஒரு எபிசோட் அண்ட் ஃபெப்ரவரியில் ஒரே ஒரு எபிசோட் தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேர் வித் மீ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கம் பேக் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம முன்ன மாதிரி வந்து மந்த்லி 2 எபிசோட்ஸ் போடுற ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? லவ் யூ ஆல். சியர்ஸ். டாட்டா. பாய்.